மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணுங்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, கியாஸ்க்கு வேணுங்கிறது, ஒரு ஸ்வீட் கார்ன் கவுண்டருக்கு வேணுங்கிறதுலேருந்து, மசாலாஸ்லேருந்து, ஸ்வீட் கார்ன் ஃப்ரோசன்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பியூர் கொக்கோ பவுடர். ஸோ நம்ம ஊர்லேயும் இருக்கும் இது வந்துட்டு, ஆனால் இம்போர்ட்டட் கொக்கோ பவுடர்ஸ். ஸோ இது கலர்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மாஸ்கபோன் சீஸும் விப்பிங் க்ரீமும். ஸோ எல்என்வைர் இஸ் அன் இம்போர்ட்டட் பிராண்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அந்த க்ரீமினஸ், இந்த டெக்ஸ்சர்ஸ், அதுக்கப்புறம் அது வித்ஸ்டாண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேம், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லுங்கள், உங்களோட கடை பேர், ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்குது, என்ன மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம்ங்க. அபிராமி என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், ஐஸ்கிரீம் ரா மெட்டீரியல்ஸ், சாஸஸ், அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணுங்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, கியாஸ்க்கு வேணுங்கிறது, ஒரு ஸ்வீட் கார்ன் கவுண்டருக்கு வேணுங்கிறதுலேருந்து, மசாலாஸ்லேருந்து, ஸ்வீட் கார்ன் ஃப்ரோசன்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது. நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் அண்ட் ஆல்சோ இது பார்த்திங்கன்னா பெல்ஜியம்லேருந்து வர இம்போர்ட்டட் சாக்லேட்ஸுங்க. ஸோ இது வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் சாக்லேட்ஸ். கேலிபோங்கிற பிராண்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்களோடதே தான் இந்த வேன்லியருங்கிறதும். ஸோ இது போக வேன் ஹுட்டைன் ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே கம்பெனியோடது, ஒரே பிராண்டோடது. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் இது கண்டென்ட் ஆஃப் த கொக்கோ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே போல் உங்களுக்கு குவாலிட்டிலையும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நம்ம எந்த மாதிரி இன்புட் என்ன மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம், என்ன பர்சன்டேஜில் கொடுக்குறோங்கிறத பொறுத்து அந்த பிட்டர்னஸ்லையுமே நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா பியூர் கொக்கோ பவுடர். ஸோ நம்ம ஊர்லேயும் இருக்கும் இது வந்துட்டு, ஆனால் இம்போர்ட்டட் கொக்கோ பவுடர்ஸ். ஸோ இது கலர்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியில், கலரில், ஏன்னா அப்படி தான் வந்து ஒரு கடையிலையும் வந்துட்டு தே கிவ் த டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம சாக்லேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ப்ரீ மிக்சஸ்ங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் கிடையாது, இது டைரெக்டாகவே யூஸ் பண்ண முடியும். ஸோ ரெட் வெல்வெட் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஃபில் ப்ரீமிக்ஸ் இருக்குது, அமெரிக்கன் ப்ரௌனி ப்ரீமிக்ஸஸ் இருக்குது. ஆமாங்க. மோல்டன் லாவா இல்லை, எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கண்டென்ட்லேயே அதிலே போட்டிருப்பாங்க என்ன லிக்விட் வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணணும், எவ்வளோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த ரேஷியோ நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துட முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்காது. அங்கே இருக்கிறது வந்துட்டு கமர்ஷியலாக இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு அந்த குவாலிட்டி டிஃப்ரென்சஸ் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இது கூட நம்ம வந்து அந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் கூட ஆட் பண்ணி நம்ம ஒரு ப்ரௌனி அவுட்புட் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அந்த யூனிக்னஸ் நீங்கள் தாராளமாக அங்கே பிச் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராடக்ட் வேன் ஹுட்டைன் வந்துட்டு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் மேனுஃபேக்சரிங். ஸோ அதனால உங்களுக்கு காஸ்ட் கட்டிங்கும் இருக்கும், குவாலிட்டியும் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து வேன் ஹுட்டைன்லேயே டார்க்கு, மில்க்கு, ஒயிட்டு. இதில் பார்த்தீங்கனாலே கண்டென்ட் போட்டிருப்பாங்க. 55% கொக்கோவா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 35.6% கொக்கோவா இருக்கும். இதில் 29.3%. ஸோ அதில் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்சஸ்ங்கிறத விட உங்களுக்கு கொக்கோவா கண்டென்ட்டை பொறுத்து உங்களுக்கு நம்ம குவாலிட்டி வந்துட்டு தாராளமாக அதில் வந்து நீங்கள் டேஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மாஸ்கபோன் சீஸும் விப்பிங் க்ரீமும். ஸோ எல்என்வைர் இஸ் அன் இம்போர்ட்டட் பிராண்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அந்த க்ரீமினஸ், இந்த டெக்ஸ்சர்ஸ், அதுக்கப்புறம் அது வித்ஸ்டாண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்என்வைர் ப்ராடக்ட் பிராண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாஸ்கபோன் சீஸுங்க. ஸோ இந்த சீஸை வந்து நம்ம க்ரீம் சீஸ் வில் ஆல்சோ பி தேர். இது வந்து பொக்கோசினி அண்ட் க்ரீம் சீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேக்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும், ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் ஆக்சுவல் சீஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான சின்ன குவான்டிட்டிலையும் கிடைக்கும். ஸோ ஹோம் பேக்கர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 3 டைப் ஆஃப் சீஸ் வந்து வச்சுருக்கீங்களா? ஸ்லைஸ் வந்து வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க, அண்ட் அனதர் ஒன் சீஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸஸ் என்னென்ன, எதுக்காக நம்ம 3 டைப் ஆஃப்? ஸோ மொசரெல்லா சீஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூயியாக இருக்கும். நீங்கள் ஒரு பீஸாக்கு யூஸ் பண்ணுறது 100% மொசரெல்லா சீஸ். பார்மேசன் சீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்துட்டிங்கன்னா அது சீஸோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப இன்டென்ட்டாக இருக்கும்.
ஆனால் அதில் வந்துட்டு உங்களுக்கு அது மேலே வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக போடுவாங்க. பட் அது வந்து உங்களுக்கு அந்த ரப்பரி டெக்ஸ்சர் வராது. இல்லை, பார்மேசன் சீஸ் ஃப்ளேவர்ஸ்க்காக கொடுப்பாங்க. ஏன்னா அதில் வந்து அந்த சீஸோட ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது வந்து பாஸ்தாஸ்க்கு போடுவாங்க. ஸோ பாஸ்தாஸ்க்கு வந்து பார்மேசன் சீஸ் வந்துட்டு ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா அதில் எல்லாமே கண்டிப்பாக அது இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிச்னஸ் கிடைக்கும். ஸோ இது சீஸ் ஸ்லைசஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பர்கர்ஸில் வந்துட்டு நம்ம உள்ளே போடுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான சீஸ் ஸ்லைசஸ் இது. ஸோ மொசரெல்லா சீஸ்லேயே வந்துட்டு சீஸ் ஸ்லைசஸ் இருக்குது. அது போக வந்து செடார் சீஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து மோசரெல்லாவில் டைஸ்டு. ஸோ டைஸ் வந்து மேலே பீஸாவில் தூவுறதுக்கு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதிலே வந்துட்டு ஷ்ரெடடும் இருக்குது, பிளாக்காகவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஃப்ரூட் ப்யூரிஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெசர்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் 100% ஆஃப். இது வந்து பேஷன் ஃப்ரூட்டுங்க. ஸோ பேஷன் ஃப்ரூட் இருக்குது, ஜாமுன் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் நாவல் பழம். ஸோ இது வந்து அவைலபிள் இருக்குது. அது போக நம்ம இம்போர்ட்டட் ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸும் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. பிளாக்பெரி, ப்ளூபெரி அண்ட் ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பொக்கோச்சினி சீஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதிகமாக வந்துட்டு வெஸ்டர்ன் குசைன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஞ்ச் மெயின் கோர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டொமேட்டோஸ் கூட இது பைண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் பிராண்டில் இருக்கிற பட்டர், அன்சால்டட் பட்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சாக்லேட் டாப்பிங்ஸுங்க, சாக்லேட் அண்ட் கேரமல் டாப்பிங்ஸ் நம்ம கேக்குக்கு மேலே. ஸோ அங்கே காமிச்சது வந்துட்டு விப்பிங் க்ரீம் இருக்கும். ஸோ நம்ம வந்து கேக் ஸ்பாஞ்சுக்கு மேலே விப்பிங் க்ரீம் போடுவோம். ஸோ அந்த விப்பிங் க்ரீமுக்கு மேலே நம்ம எதர் ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் போவோம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டாப்பிங்ஸ் போவோம். ஆமாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு க்ரஷ், பைனாப்பிள் க்ரஷ், ஸ்ட்ராபெரி க்ரஷஸ், இதெல்லாம் க்ரஷஸுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு 7-8 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் க்ரஷஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா கேரமல், சாக்லேட் டாப்பிங், இல்லை நீங்கள் பிஸ்காஃப் போகிறீங்க அப்படின்னா இப்போ அது பார்த்திங்கன்னா பிஸ்கட் ஃப்ளேவரில் இருக்கிற இது. ஸோ பிஸ்கட்ஸை வந்து நம்ம மேலே டாப்பிங்காக வைப்போம், டிசைனுக்காக வைப்போம். ஸோ திஸ் இஸ் தி ஸ்ப்ரெட்டுங்க. ஸோ அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ அது போக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கேக்குக்கு மேலே எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம், அதில் எப்படி யூனிக்காக பண்ணலாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இங்கே வச்சுருக்கோம். உள்ளே நம்ம இப்போ ஃபில்லிங் பண்ணுறோம் அப்படின்னா கோகோனட் ஃபில்லிங்ஸ். ஆமாம், இது வந்து கோகோனட் ஃபில்லிங், அதுக்கப்புறம் சாக்கோ ஃபில்லிங், காஃபி ஃபில்லிங் இருக்குது, மோச்சா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் எல்லாம் நம்ம இது வந்து லசாங்யா பாஸ்தாங்க. பாஸ்தாலையும் வந்துட்டு ஒரு 7 to 8 வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஆமாங்க. பென்னே, ஃபார்ஃபிலே, ஸ்பெகெட்டி, இது பார்த்திங்கன்னா லசாங்யா. ஸோ அது போக பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரிசோட்டோன்னு சொல்லிட்டு நம்ம திஸ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ரைஸ் வேர் இட்ஸ் வெரி ஸ்டிக்கி. ஆமாங்க, இது வந்து ஃப்ரெஞ்ச் குசைனில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பர்டிகுலராகவே வந்து இந்த ரைஸ் வச்சு தான் இந்த ரெசிபீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெசிபீஸும் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரஷஸுங்க. க்ரஷஸில் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஃபில்லிங்க. ஒரு ஸ்பாஞ்சுக்கும் இன்னொரு ஸ்பாஞ்சுக்கும் நடுவில் வந்துட்டு ஃப்ரூட் ஃபில்லிங்ஸ் வைப்பாங்க. இஃப் இட் இஸ் அ ஃப்ரூட் கேக், எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட் கேக் மேங்கோ பண்ணுறீங்க, செர்ரி பண்ணுறீங்க அப்படின்னா செர்ரி மேலே டாப்பிங்காக மட்டும் வைக்காமல் அதுக்கு நடுவில் ஒரு ஃபில்லிங்காக வைப்பாங்க. ஸோ இது வந்து ஜெல் பேஸில் கிளேசிங்காக இருக்கும். ஸோ இது இஸ் ஆக்சுவலி கிளேஸுங்க. இதை மேலே வந்து நம்ம இதில் இருக்கிற ஜெல்லையே மேலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரூட் கண்டென்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த ஆக்சுவல் ஃப்ரூட்டே உள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நடுவில் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹைஃபையாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இல்லை ஒரு கெஃபிடேரியா ஒரு இடத்துல போகிறீங்க அப்படின்னா எப்படி ஒன்று உங்களுக்கு எக்ஸாக்ட்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு உங்களால் ஒரு பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா சுஷின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு நம்ம ஒரு இதில் ரேப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சுஷி இஸ் சம்திங் வேர் யூ கேன் ஈட் த ஃபிஷ் விச் இஸ் நாட் குக்குடுங்க. ஸோ அதுக்கான இந்த பர்டிகுலர் ரைஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மேலே இருக்கிற இந்த ஆமாம், இது வந்து சுஷி ரைஸுங்க. இதுக்கு மேலே வர்ற அந்த ஷீட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நோரி ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் கலரில் ஒரு ஷீட் இருக்கும். இது வந்து இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இதில் இருக்கும். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஒரு பேனேஷன் அதுக்கு மேலே அந்த ஆமாம் அதுக்குன்னு ஒரு இதே இருக்குங்க. பேம்பூவில் வந்துட்டு ஒரு
மேட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் உள்ளே வச்சு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷை வச்சுட்டு அதுக்கு மாதிரி ஸ்லைஸ் பண்ணுவாங்க, பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பேன் ஏஷியனுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பேன் ஏஷியன்ஸ் இருக்குது. ஒரு ஜாப்பனீஸ் ஆகட்டும், ஒரு கொரியன் ஆகட்டும், கோச்சுஜாங் பேஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அது ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த சிசேமி சீட் ஆயில் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் இருக்கிற நல்லெண்ணெய் இல்லாமல் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செசமி ஆயில் ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி அது. ஆமாம் ஆமாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும்னா ஃப்ரோசன் ஃபுட், சாஸஸ், சீசனிங் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக நீங்கள் ஹோட்டல் பிராண்ட் வச்சுருக்கீங்க, சரி ரீட்டெயிலாக வீட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் சரி, எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். முக்கியமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அபிராமி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ளேஸாக இருக்கும். நான் வந்து பார்த்துட்டு நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்டு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்கும் போது ஹோல்சேலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே தேங்க்ஸ்.